ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் உள்ள ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதுக்காக தான் கிளம்புனோம். ஆஃப்டர்நூன் லன்ச்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 4 கிட்டே கிளம்பிட்டோம். பாப்பா மோஸ்ட்டாக வீட்லேயே தான் இருப்பாள். நாங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னாலே அவள் பயங்கர ஜாலியாகிடுவாள். கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கல்லுப்பட்டியில் ஒரு பேக்கரியில் காஃபி குடிச்சிட்டு பாப்பாவுக்கு சிப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். அவள் சாப்பிட்டுட்டே அங்கே சாங் ப்ளே பண்ணியிருந்தாங்க, அதுக்கு டான்ஸ் ஆடிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அரௌண்ட் ஒரு 6 கிட்டே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அந்த டைமிங்கில் சாமி மலைப்பாரி ஊரில் வந்துட்டு இருந்தாங்க. முத்தாலம்மன் சாமி குழந்தை உருவத்தில் தான் இருக்கும். அந்த சாமி ஒரு நாளிலே உருவாகி ஒரே நாளிலே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற விஷயம் எனக்கு இந்த டைம் தான் தெரியும். கோவில்னால் சிலை இருக்கணும்ல, ஏன் இங்கே சிலையே நீங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லி நான் கேட்டுகிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையுமே கேட்டேன். முத்தாலம்மன் சாமி சிலை எந்த கோயிலையும் இருக்காது, ஒரே நாளில் உருவாகி ஒரே நாளில் அழியிறது தான் இந்த சாமியோட சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. சாமியோட உருவத்தை ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குழந்தை சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த சாமியோட உருவத்தை குயவர் வேளார் தான் செய்வாங்களாம், அதாவது மண்பானை செய்பவங்க தான் செய்வாங்களாம். இந்த சாமி எப்படி உருவாச்சு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முத்தாலம்மன் சாமி உருவான கதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து ஒரு அம்மா அவங்களோட 6 குழந்தைய கூட்டிகிட்டு கல்லுப்பட்டிக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷமாக மழை இல்லாமல் இருந்த ஊரில் இவங்க வந்தவொடனே மழை வந்திருந்தது. அதை கவனித்த ஒரு ஐயர் அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க எனக்கு கறி சாப்பாடு சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஒரு நாயக்கர் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் கறி விருந்து வச்சுருக்காங்க. முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொன்ன டைமிங்கில் அங்கே ஊர் மக்கள் எல்லாமே உங்களால் எங்களுக்கு நல்லது நடக்குது, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 7 பேருமே ஆதிபராசக்தியோட அம்சம், எங்களை சாமியாக நினச்சி எங்களை நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்களாம். டின்னர் முடிச்சுட்டு அரௌண்ட் 10:30 கிட்ட எல்லோரும் கும்மி எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பாப்பா நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. மார்னிங் ஒரு 5 கிட்டலாம் எழுந்து கிளம்பி கோயிலுக்கு வந்தாச்சு. கும்பாபிஷேக வழிபாடு கோடி புண்ணியம் அப்படின்ற வேர்டை அடிக்கடி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது கும்பாபிஷேகம் அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் போய் வழிபடுறதுனால 30 முக்கோடி தேவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுனால நம்மளுடைய 3 ஜென்மத்து பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பாபிஷேகத்தப்போ அங்கே நீர் பக்தர் மேலெலாம் தெளிப்பாங்க. அந்த நீர் நம்ம மேலே படுறதுனால நம்மளுடைய பாவம் எல்லாம் நீங்கி நம்ம சுத்தப்படுத்தப்படுவோம் அப்படிங்கிறதும் ஐதீகம். நல்ல கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 8:30 கிட்ட போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மார்னிங் அன்னதானம் போட்டாங்க கோயில் பக்கத்துலேயே. அங்கேயே சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துட்டு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாப்பா அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா அவளும் செஞ்சிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். பேர்லேயே இருக்குது தேன்மலையாண்டின்னு, மலை கோயில் தான். கொஞ்சம் தூரம் மேலே ஏறி தான் போனோம். குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வெளியில் இருக்கிற குதிரை சிலைக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த குதிரை மேலே இருக்கிற சாமி சிலையை பார்த்துட்டு தாத்தா அப்படின்னா, அதுக்கப்புறம் சாமின்னு சொல்லவும் சாமி அப்படின்னு க்யூட்டாக சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தா. கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு பக்கத்தில் ட்ராம்போலைன் போட்டிருந்தாங்க. பாப்பா அங்கே விளையாண்டுட்டு இருந்தா. இதில் விட்டால் பயங்கரமாக குதிப்பா அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அவள் மார்னிங் சீக்கிரமே ஏஞ்சிட்டா, 6:30க்கெலாம் ஏஞ்சிட்டா. அந்த டயர்டாக என்னன்னு தெரியல, ரொம்ப பொறுமையாக தான் குதித்து விளையாண்டுட்டு இருந்தா. எங்களுக்கே அது ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது. ரொம்பவே சேஃபாக ஜம்ப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அங்கேருந்து ஒரு 3 கிட்டே கிளம்பிட்டோம்.
மார்னிங்லேருந்தே கொஞ்சம் ஃபீவரிஷாகவும் இருந்தது, நல்லா கோல்டு வேறு பிடிச்சிருச்சு. ஸோ திருமங்கலத்துக்கிட்ட ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். பாப்பா பைக்கு ஸ்டார்ட் ஆகவும் தூங்க ஆரம்பித்தவ தான். நடுவில் அவள் எந்திரிக்கவே இல்லை. வீட்டுக்கு வரவும் எப்படி எழுந்துப்பா அப்படின்னு நினச்சோம். வீட்டுக்கு வரவுமே அவள் எந்திரிக்கல. நைட்டு 8 கிட்ட நானாக தான் அவளை எழுப்பினேன். ரொம்ப வற்புறுத்தி தான் எழுப்பினேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே வாங்கின டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. இந்த 1.5 டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.